முருகனுக்கு சிவபெருமானுக்கு அஞ்சுதலை, முருகனுக்கு ஆறுதலை. சிவனை கண்டால் அஞ்சுதலை, முருகனை கண்டால் ஆறுதலை, இப்படி சொல்லலாம். ஐயா சொன்னாங்க இரண்டு ஒன்று தான். நம்ம இரண்டு ஒன்று தான் முடிக்க போறோம். மூலாதாரத்தில் இருக்கின்ற 6 ஆதாரங்கள் தான் முருகன். நம்முடைய உடம்பில் இருக்கின்ற 6 ஆதாரங்களே முருகன் நெற்றிக்கண்ணில் தோன்றியவர். இந்த மூலாதாரத்தில் ஒரு ஆள் இருக்கிறார். அது யாரு? மூலாதாரத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அது விநாயகர். மூலாதாரத்தில் 3வது கனலை, முதல் மூலம், 6 கோணம், 6 முக்கோணம். முருகப்பெருமானை அறிந்து கொள்ள வேண்டாம், மூலாதாரம் சுவாத்தானம் மணிப்போது சொல்வார்கள். அதல்ல, 6 முக்கோணத்துக்குள்ளே 6 மலர்கள் இருக்கிறது. திருவாவூதுறை ஆதீனத்திலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே முருகனை பற்றி ஒரு புத்தகம் வந்தது. அது இப்போ இல்லை. அதில் முக்கோணங்களை போட்டு 6 மலர்களை போட்டிருப்பாங்க. அதுதான் முருகப்பெருமானுடைய 6 கார்த்திகை பெண்களால் பிறக்கப்பட்ட, சரவண பொய்கையில் பிறக்கப்பட்ட மலர். தாமரை மலருக்கு ஏன் நம்முடைய பெருமையை கொடுக்கிறோம்னா, நீர் உயர அந்த மலர் உயரும், நீர் குணைய மரம் தண்டுகள் சுருங்கும். தாழ் மலர், அதான் தாமரை மலர். அதற்கும் இதழ்கள், அதற்குள்ள இருக்கிற மலருடைய இதழ்களும் அதற்கும் 1008 உள்ளே மலர்களுக்குள்ளே ஒரு குபகம் இருக்கும். அதனால நம்முடைய காலையில தீட்சை. சேவலுக்கு என்ன பொருள்? உலகிலே மேகம், உலகமே குளிர்ந்தால், மேகம் குளுமையானா இருந்தால் மயில் ஆடும், குளிர்ச்சியில் மயில் ஆடும். சேவலுக்கு என்ன? டபுள் ஹீட். இறைவனுடைய படைப்பிலே சூரியனை விட 16 மடங்கு வெப்பமுடையது கோழி. நம்மெல்லாம் அதையா விரும்பி சாப்பிட்றான். எத்தனை மடங்கு? சூரிய வெப்பத்தை விட 16 மடங்கு வெப்பமுடையது கோழி. அது காலையில் என்ன பண்ணுது? எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. ஒரு மனிதன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? அனுஷானம் எப்போ பண்ணணும்? கோழி கூவதற்கு முன்னால. இப்பெல்லாம் கோழின்னு ஒன்று இருக்கான்னு கேட்பான். ஏன்னா 10 மணி தானே கூவுது. சரி, இதை எப்படி சாமி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்னா, ஒரு மலர் கூட உண்பதற்கு முன்னால் ஓர் மலரிட்டு உண்பது மேல். யார் பாடியது? உண்பதற்கு முன்னால் ஓர் மலரிட்டு உண்பது மேல். இங்க 2 உண்பது வருது. உண்பதற்கு முன்னால் ஓர் மலரிட்டு உண்பது மேல். இங்க 2 உண்பதற்கு பொருள் தெரியணும். நாம என்ன செய்வோம்னா, சாப்பிடுறதுக்கு முன்னால, உண்பதற்கு முன்னால ஒரு மலரை இட்டு உண்பது மேல். எப்போ வேணாலும் எந்திரிச்சிக்கலாம், எப்போ எந்திரிக்கிறோமோ அப்போ குளிச்சுக்கலாம். குளிச்ச உடனே ஒரு பூவை வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். அது அல்ல. மலர்கள் மலர்கின்ற போது வண்டுகள் வந்து உண்பதற்கு முன்னால், அதுதான் இறைவனுக்கு சாத்த வேண்டிய மலர். நம்ம என்ன பண்றான்? பெங்களூர்ல ஏத்தராயா வெறும் பீடியை உள்ள வச்சு காலில் மிதிச்சு கட்டி போடுறான். அந்த மலர் தான் கட்டி வந்து நம்ம சாமிக்கு போடுறோம். ஒரு மலராவது எச்சி இல்லாத இச்சை மலரை எவன் ஒருவன் இறைவனுக்கு சூடுவானோ அவனே ஞானி. நாமெல்லாம் படித்தவர்கள், அறிவாளி, ஞானம் இருக்கிறது, எல்லாம் கேட்கிறோம். ஒன்றுமே தெரியாத ஒரு பாவர பெண் சாணி அள்ளும், வீடு கூட்டும், சமையல் பண்ணும், மாடு மேய்க்கும், அந்தியில் வீடு வந்து சாயும். அந்த பெண்ணுக்கு சொன்ன கருத்து, உண்பதற்கு முன்னால் ஓர் மலரிட்டு உண்பது மேல். வண்டுகள் மலர்ந்த உடனே 3 மணிக்கு வண்டு பூக்கள் மலரும். அப்போது வண்டுகள் மலரில் தேனை எடுத்து விட்டால் அது எச்சியான மலர், அதை பகவானுக்கு சாத்தக்கூடாது. இன்னொரு கருத்து பாருங்க, வண்டுகள் கூட தாம் தப்பு செய்ய போகிறேன், இறைவா இந்த மலர் உனக்கு சேர வேண்டிய மலர் வண்டுக்கு தெரியுமா, ஆனாலும் என்னுடைய படைப்பில் நீ தேனை தான் கொடுக்க வேண்டும் என்று என்னை வைத்திருக்கிறாய்,
ஆகவே அது 3 முறை சுற்றி வந்து சத்தியம் செய்து அந்த மலரில் இருக்க பூவை தேனை எடுக்குமா. எடுத்த தேனை சேர்த்து வைக்கும், மறுபடியும் யாருக்கே கொடுக்கிறது? பகவானுக்கே தேனாபிஷேகம் பண்ணுவான். நான் செய்தது என் வினை பயன், நான் தேடுவது ஞான பயன். வினையால் நீ எதை வேணாலும் தேடு, ஞானத்தால் தேடி அவ இறைவிடம் கொண்டு சேரு. அதுதான் அருணகிரிநாதர் சொல்றார். அப்ப யாரெல்லாம் எப்ப எந்திரிக்கணும்? 3 மணிக்கு எவன் ஒருவன் எழுந்து அனுஷ்டானம் பண்ணுகிறான். இவங்க தீட்சை வாங்குறாங்களே தவிர எத்தனை தீட்சை வாங்கி? 5 தீட்சை வாங்கியிருக்கிறேன். அதனால் 5 உத்ராட்சம் போட்டுக்கிறேன். தீட்சை என்பது என்ன பொருள்? யாருக்கும் தெரியக்கூடாத சமயங்கள் எழுந்தருள வேண்டும். நம் உடம்பில் இருக்கிற அத்துணை நாடி நரம்புகளும் ஓய்வெடுத்து நிஷ்காமியமாக இருக்கும்போது, அந்த பாடியில் எந்த ஒரு சிந்தனையும் அளவு மோதாமல் இருக்கின்ற போது ஓய்வெடுத்த அந்த பாடி காலையில் மலம் ஜலம் கழித்து யாரையும் எந்திரிக்க விடாமல் எல்லாரும் தூங்கும்போது 3 மணி வேளையில் அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கின்ற இருதயத்தை தீட்சை பண்ணி விபூதி அனுஷ்டானம் பண்ணி கொஞ்ச நேரமாவது அமைதியாக இருந்து உள்ளே மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும். அதனால என்ன பண்ணுது கோழி? என்ன சொல்லி கூவுது? கொக்கரக்கோன்னா அதுக்கு என்ன பொருள்? மயில் என்ன சொல்லும்? மயில் சொல்லு சத்தம் என்ன? இன்னைக்கு கேட்கணும். அஹோஹோ. கண்டசேஷி கவசம் படிச்சா தெரியும். முந்து முந்து விந்து விந்து. அப்ப மயிலுடைய விந்து என்ன செய்து? மிகப்பெரிய பிரம்மச்சாரியினுடைய அர்த்தத்தை சொல்லுவது. அதனுடைய விந்தை தான் போகம் செய்து இன்புறவில்லை, இந்த விந்தை கலிகம் பண்ணுது. அதைத்தான் சொன்னார். விந்து விந்து மயிலோன் விந்து. 2 விந்து சொல்றார். முந்து முந்து முருகவேல் முந்து. வேலும் மயிலும் சொல்ல போறேன். வேலும் மயிலும் சேவலும் துணை. காலையிலே கூவுகிற சேவல் சூரிய வெச்சம் பட 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 சூரியன் வரப்போகிறான், சூரியன் வரப்போகிறான், எனது உடம்பில் கந்தகம் ஏறப்போகிறது என்று அது மகிழ்ச்சியா இருக்குதான். மேகம் வர வர அந்தி மேகம் வந்தால் மட்டுமே மயிலுக்கு ஆனந்தம். அந்தி மேகம். ஒரு காலத்தில் காலையில் மழை வரலாம், காலையிலும் மேகம் வரலாம், மத்தியானம் மழை வரலாம், மத்தியானமும் மேகம் வரலாம். அந்தி மேகம் மட்டுமே அதற்கு ஆனந்தம். அப்போ சாயங்காலம் எப்போ அனுஷ்டானம் பண்ணணும்? யார் சொல்றா? சரியா 6 மணிக்கு. வீட்டில் விளக்கு ஏற்றுறது எப்போ ஏற்றுறாங்க? பின்னால் கதவு சாத்தி முன்னாடி விளக்கு ஏற்றணும், நடையை தண்ணி தொளிக்கணும். அதுதான் இல்லற விளக்கு. அது இப்பெல்லாம் விளக்கு ஏற்றுறது இல்லை, தட்டிட வேண்டிதான். அப்போ தான் 6 மணிக்கு அருமையாக டிவியில் ஒரு கதை போடுறான் சாமி, அதை பார்த்துட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். இருட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, டிவியில் வெளிச்சம் இருக்குது. அனுஷானம் 6 மணிக்கு. அப்போதும் நீ அந்திய காலமான இயற்கையாகிய சூரிய பகவான் சந்தமாகும் போது சந்தி சந்தி சந்திவானம் சந்தியானம் தானே? சந்தியானம். இதை புரிஞ்சுக்கணும். கரெக்டாக 6 மணிக்கு செய்யணும். காலையில் 3 மணிக்கு செய்யணும். இது செய்து பாருங்க, நிறைய கிடைக்கும் அனுபவம். நிசப்தம் பாஷே. எனக்கு சம்ஸ்கிருதம் கொஞ்சம் தெரியும். சம்ஸ்கிருதம் பேசிட்டான்னு யாரும் கோச்சிக்கிறாங்க. நான் பிராமணாள் அல்ல, நான் பிராமணாள். காசி பெனாரஸ் யூனிவர்சிட்டியில் ரிக்வேத சமவேதங்களில் 4 வேதங்களையும் ஹோல் இந்தியா அவார்டு, கின்னஸ் அவார்டு. மந்த்லி டெஸ்ட்ல கூட அரியர் வச்சதில்லை. சம்ஸ்கிருதத்தில் மாதாந்திர டெஸ்ட்ல கூட அரியர் வைக்காம இன்னொரு மொழியை பெனாரஸ் யூனிவர்சிட்டியில்
ஒவ்வொரு வேதத்துக்கும் 4 வருஷம் 4 16 ஆண்டுகள் கின்னஸ் அவார்டு வாங்கி, கின்னஸ்லேயே ஒரு சிறப்பு என்ன என்பதை சொல்கிறேன். துறவிகளுக்கு கின்னஸ் 2 பேருக்கு தான் கிடைச்சது, அதில் உயிரோடு இருக்கும்போது. ஒன்று விவேகானந்தருக்கு, இன்னொன்று அடியனுக்கு. எனது சொந்த ஊர் திருநெல்வேலியில் 800 ஏக்கர் நிலம் அப்படியே எல்லாவற்றையும் தான தர்மமே செய்து. வலது கையும் செய்யும் தர்மம் இடது கையும் தெரிய வேண்டாம், சாமி சொன்னனால சொல்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். கோடி நாமா பிரச்சனை லட்சகோமா சகா, அதில் என்ன இருக்குன்னு பார்க்க போனேன். சமஸ்கிருதத்தில் என்ன இருக்குது, உண்மை இருக்குது. சர்வ மசாகர்ண வாஸ்தோ புத்தி ஸ்வகா, மனசுக்குள்ளே இருக்கின்ற மனமாகி அந்த கருணம் புத்தி சுவாகனத்தை பண்ணும். 6 ஆதாரங்கள் எப்படி துறக்கும் சொல்றார். சாண்டா சின்னப்பத்தவர் ஒரு படம் எடுக்கிறார், தேவர்னு நினைக்கிறேன், 6 முருகனை பற்றி படம் எடுத்திருக்கிறார். அதில் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை கண்ணதாசன் பாட சொல்லி அதை துவக்க சொல்லி கொடுத்தாங்க. அவரால் துவக்க முடியல, என்கிட்ட வந்து. அப்போ நான் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறேன், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அப்போது அந்த சண்டை சாரணத்தை ஒன்று போல சேர்க்க வேண்டும், சேர்த்து கொடுத்தேன். சாமி இப்படி சேர்த்துருக்கல, இதை கொஞ்சம் பாடி காட்டுங்களேன்னார். கண்ணதாசனுக்கு போய் நான் பாடி காட்ட முடியுமா? சரி, பாடியும் காட்டணும். எதுக்கு சொல்ல வரனா, பனியது மலையது நதியது சகலமும் உணர்ந்த கருணை வெளிவது கந்த தட்டி திருமுகன் முத்து குமரனை மறவேன் நான் வரவேன், 10 தலைய நமத்தி தழுகிட வருவேன். பரமனின் திருமுகமே அழகிய பெருமுகமே, காண்பதெல்லாம் உனது முகம், அது யாரு முகம்? காலமெல்லாம் எனது மனம் முருகுது முருகாய். அதிபதியே குருபரனே அருணிதியே சரவணனே, பனியது மலையது கடலது நதியது சகலமும் உணர்ந்து கருணை வெளிவ சொன்னதுதான். 6 ராகத்தில் பாட வேண்டும் என்று எனக்கு ஒரு உணர்வு வந்தது. 6 ராகத்தையும் சரி பண்ணி அதை கொண்டு வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது 6வது ராகத்தை எதற்கு சொல்ல வரேன்னா, அந்த 6வது ராகத்தை எம்பெருமான் முருகப்பெருமான் எனக்கு அடி எடுத்து கொடுத்தார்.